ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்யற கடமைகள் உனக்கு இருக்கின்றன. ஒளி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. ஒளி சௌரிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய உற்றார் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. ஒளி சௌஜிக்கு அலைக்க ஹக்கா, உன் பொண்டாட்டிக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்குதுப்பா. ஒளி ரப்பிக்கு அலைக்க ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்யற கடமை உனக்கு இருக்கிறது. அவரவர் கடமை அவரவருக்கு செய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்று படிக்கிறோம். ராத்திரில தூங்கணும், கண்ணுக்கு கொடுக்கிற ரெஸ்ட் கண்ணுக்கு கொடுக்கணும், உடம்பு கொடுக்கிற ரெஸ்ட் உடம்பு கொடுக்கணும், மனைவிக்கு கொடுக்கிற சுகத்தை மனைவிக்கு கொடுக்கணும். இப்படி எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியதுதான் ஒரு மூமினுடைய வேலையை தவிர எது வேலை இல்ல. நான் இஷாவை தொழுது சுப வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருப்பேங்கிறது, தூங்காம இருக்கிறது, பொண்டாட்டியோட சேராம இருக்கிறது இபாதத்தா? இது பாவமா? இது இவர் மறுமையில் விசாரிக்கப்படுற குற்றவாளியா? இது நல்லவரா நடந்து இருந்தால்? நாங்க அதை பொய்ன்னு சொல்ற ஒரு விஷயம், நீங்க நெசம் நினைக்கிறீங்கல்ல. அப்ப எவ்வளவு கடமை தவறிட்டார் அவரு. அப்ப எதுக்கு சொல்றேன்? முதல்ல இதெல்லாம் சாத்தியமா, இது நடக்குமா? இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுவாங்க? அப்போ நீ பாட்ட லேசன் நினைச்சுக்கிட்டீங்களா? இன்னும் கேளுங்க மூளை செலவை. இலா ஐயஹுக்கும் பி மذஹபினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியா வருவார்களே, அவங்க கூட ஹனபி மذஹபில தான் தீர்ப்பளிப்பார்கள். அபூ ஹனீஃபா எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால், ஈசா நபி வந்து கூட அவர் ஹனபியாத்தான் இருப்பாரு. இப்படி இருந்து இதை நம்பிக்கிட்டு வந்த ஒருத்தன் எப்படி சிந்திப்பான்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? எப்படி சரியான மார்க்கத்தை சொல்வான்னு எதிர்பார்க்கிறீங்க? இதையெல்லாம் சரிகண்டு உருவாக்கப்பட்ட ஒருத்தன் இருந்து எந்த உண்மை வரும் நீங்க நினைக்கிறீங்க? இதனாலதான் எவ்வளவு அபத்தங்கள் மதரசாக்களை சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் கோவப்படாம நாங்க கேட்டுட்டு இருப்போம், ஆச்சரியமா வராது. இப்ப கோவம் வருது, இப்படி கருத்துட்டாங்க. மதரசால பக்தி ஆல்ரெடி போட்டுட்டாங்களா, சிந்திக்க கூடாம ஆக்கிவிட்டாங்களா? அப்ப என்னத்தை கப்சா விட்டாலும் என்ன செய்ய எங்களுக்கு அதை ரசிச்சுக்கிட்டு இருப்போம், கேட்டுட்டு வா சரிதான் 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 சரிதான். அப்படி கொசு வந்து குண்டா நதி தூக்கிட்டு போகுதுங்கன்னா ஆமா ஆமா தூக்கிட்டு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நாங்க என்ன செஞ்சோம், வார்த்தெடுக்கப்பட்டிருந்தோம். இப்படி வார்த்தெடுக்கப்பட்டு இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் விடுவாங்க, நாங்களும் சேர்ந்து செய்வோம், தலையை ஆட்டுவோம். சாத்தியமா இப்படி செய்யலாமா, இது பாவம் இல்லையா? அப்படி எங்களுக்கு சிந்தனையே வந்தது கிடையாது. மதரசாவுல ஓதுற காலங்கள்ல அதற்கு என்ன சொல்வாரோ அதுக்கெல்லாம் அப்படியே நாங்கள் தாளம் போடுறவங்களா இருப்போம். பொய்களை அவிழ்த்து விடுவார்கள், ஹதீஸ்ங்கிற பேர்ல கட்டுக்கதையை சொல்வார்கள், மசாயில்ங்கிற பேர்ல அவ்வளவு இன்னைக்கு படிச்சா கோபமா இருக்கு. உங்களாம் ஷாஃபி மذஹப் இருக்கிற ஏரியா உங்க பகுதி, சில உதாரணங்களை சொன்னா உங்களுக்கு புரியும். ஷாஃபிக்கு போட்டி அவங்க இருக்கிறாங்க, யானத்து தாலிப் இல்ல, அவர் 40 வருஷம் தொழுதாரா? 40 வருஷம் தொழுதாருங்கிறீங்களா? இவர் 50 வருஷம் தொழுதாருங்கிறாங்க. இஷாவுக்கு செய்த உழவு கொண்டு நினைச்சாரு, 50 வருஷம் தொழில் இருக்கிறாரு. அவர் வாழ்ந்தது அவ்வளவு நாள் இல்ல, அதெல்லாம் கணிக்க மாட்டாங்க, விட்டு அடிக்கிறது. நாங்க கண்ணை மூடிக்கு நம்புவோம். அதையெல்லாம் நம்பினவர்கள் தான் யாரு? இந்த உலமாக்கள், கேள்வி கேட்காதவர்கள். நாங்க ஓதி முடிச்சுட்டு வந்த பிறகு உலமா சபையில எங்க ஆரம்பிக்குது பஞ்சாயத்து அதுதான் சொல்லணும், உங்களுக்கு வரலாறு சொல்ல வேண்டி இருக்குது. ஓதி முடிச்சுட்டு வர்றோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏமாத்துறாங்க, எல்லாம் பிராடு, இஸ்லாமே பிராடு எங்களுக்கு பட்டுருச்சு. இவங்க எதான் இஸ்லாம் சொல்லி இருந்தாங்க, இவங்க சொல்லித்தர இஸ்லாத்தை பார்த்து இஸ்லாமே பிராடு சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க வாட்டுக்கு வேற வேற மாதிரி போயிட்டோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உலமாக்களுக்கு நாங்க கடிதம் எழுதணும். என் பேரை போட்டு 48 பக்கம் என் பேர் வச்சாங்க. 48 பக்கத்தில் ஒரு பெரிய கடிதம் எழுதினேன். இன்னொன்னதெல்லாம் நீங்க ஏமாத்துறீங்க, மார்க்கத்தின் பேரால் பொய் சொல்றீங்க, தொழில் பண்றீங்க, இதெல்லாம் திருத்திக் கொள்ளவில்லை ஆனால் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு எழுதுனதுக்காக வேண்டி எனக்கு தனி ஸ்பெஷல் மாநாடுலாம் போட்டாங்க. வலிமார்கள் மாநாடு போட்டு என்னை திட்டுறதுக்கு பேர் வலிமார்கள் மாநாடு, நம்மளை திட்டுறதுக்காக வேண்டி இருந்தாங்க. அந்த மாதிரி மாநாடுலாம் போட்டாங்க. அதுலதான் அந்த சொன்னது டாக்டர் சொன்ன கதையெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. என்ன கதை சொன்னாரா? இல்ல தோசை கதை சொன்னார்ல. உலமா அவங்க மூளை கட்டு போடுறது ஆதாரத்துக்கு வருமாறு வெள்ளி மடையில் சொல்லப்படுகிறது. எப்படி? நான் நீங்க எல்லாம் தோசை மாவு, தோசை உங்களுக்கு வேண்டி இருக்கு, உங்களுக்கு தோசை மாவு இருக்குதுங்க, தோசை வேண்டும் என்று சொன்னால் நேரடி அடுப்புல ஊத்த முடியுமா? மாவை ஊத்த முடியாது. என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு தோசை கல் வேண்டும், கீழே அடுப்பு இருக்கும், மேல மாவு இருக்கும், மாவை கொண்டு நேர ஊத்துனீங்கன்னு வைங்க, என்ன தோசை கிடைக்காது. உங்களுக்கு தோசை வேண்டும் என்றால் அந்த தோசை கல்ல நடுவில் வைக்க வேண்டும். அல்லாங்கிற நெருப்பு, அவுலியாங்கிற தோசை கல்லு, நீங்க தான் தோசை மாவு. பெரிய தத்துவமா இருக்கு கேட்கறதுக்கு. அல்லாஹ் வந்து நெருப்பான், அந்த நெருப்புல போய்கிட்டு நேரம் அனுபவிக்க போன வை, உனக்கு தோசை கிடைக்காது. அவுலியாங்கிற வச்சுக்கிட்டு சொன்னா எவ்வளவு சூடு தேவையோ, அந்த மாவுக்கு எவ்வளவு சூடு தேவையோ அவ்வளவு வாங்கி தருவாரு. தேவையான அளவுக்கு வாங்கி தரும் பொழுது உனக்கு தோசை கிடைக்குது. அதனால நீ நேர போய் அல்லாட்ட கேட்காது. இதெல்லாம் பயான்கள். அப்ப நம்ம அப்ப கேட்டோம், நம்ம கேட்டோம், அடக்கிற்கு பேசி முடிச்சு இறங்கின உடனே
நானும் எங்க அண்ணன் சட்டை பிடிச்சு கேட்டோம். அட கூமுட்டை ஒரு உதாரணம் சொல்றீங்க, மாவை கொண்டு நெருப்புல ஊத்துனா தோசை கிடைக்காது, உண்மைதான். மாவு கொண்டு ஊத்துன நெருப்பு அணைஞ்சு போயிருமே, அப்ப நான் அல்லா டக்கடா செத்து போயிருவானா? உதாரணத்துப்படி வச்சுக்கிருவோம். அல்லாஹ் வந்து நெருப்பு, மாவு வந்து நான் நடுவில் அவுளியா இருக்கிறாரு. அவுளியா இருந்து எங்களுக்கு உதவி செய்யறாரு, அவுளியாவை சொல்ற. நீ சொன்ன உதாரணத்தை பார்த்து அவுளியா அல்லாஹ் காப்பாற்ற தெரியுது. அவுளியாவே யார காப்பாற்றிட்டு இருக்காரு? அல்லாஹ் காப்பாத்துறாருப்பா. இப்ப அல்லாஹ் இல்லாம நம்ம என்ன பண்றோம்? அவுளியா இல்லாம எல்லாரும் நேரம் கேட்டீங்கன்னு வைங்க, மாவை கொண்டு நெருப்புல ஊத்துன மாதிரி என்ன மாதிரி அல்லாஹ் விட்டு இப்படி யாரான்னு கேட்டோம், அடிக்க மாட்டாங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் தப்பிச்சது பெரும்பாலா போச்சு. இந்த மாதிரியான உதாரணங்கள் எதுக்கு சொல்றேன்னா, இந்த உலமாக்கள்ங்கிறவங்க மதிகெட்டவர்களாக இருக்கிறார்கள், சிந்தனையற்றவர்களாக இருக்கிறார்கள். 7 வருஷம் ஏன் தான் அந்த காலத்தை கழிச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியவில்லை. சின்ன வயசுல கொண்டு இந்த விடுதலை புலிகள் எப்படி பண்ணுவான், 15-13 வயசுல கொண்டு போய் தடவி 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 மூளை கழுவிடுவான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. வாழ வேண்டிய வயசுல விசத்து தின்று சாவுறான். போலீஸ் பிடிச்சான்னு வைங்களேன், சைலண்ட் குப்பி கழுத்துல மாட்டிருப்பான், டபக்குன்னு தின்றுவான். ஏன் திங்கிறான்? அந்த வயசில் விதைக்கிற எதுவும் லேசில மாறாது. டீனேஜ் இருக்குல்ல, 13 இருந்து 20 வரைக்கும் உள்ள வயசு இருக்குல்ல, அந்த வயசுல திருப்பி 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 மூளையை செலவு பண்ணி விட்டீங்கன்னா அது லேசில மாறாது. அப்படி உருவாக்கப்பட்ட உலமாக்களா இருக்கிற காரணத்தினால்தான் வெள்ளி மேடையில் வைத்துக் கொண்டு கட்டுக்கதைகளை அவிழ்த்து என்ன சொல்றாங்க. இப்ப விளங்கிற காரணம், ஜும்மாக்கு நீங்க போய் பாருங்க, குர்ஆனை பத்தி பேச மாட்டாரு, ஹதீஸ பத்தி சொல்லவே மாட்டாரு. பெரும்பாலும் ஒரு குத்பா கிதாப்னு வச்சிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணி அரபிய தமிழ்லாம் இருக்கும். அது வந்து சாஹுல் அமீது அன்சன்ஸ்ல வெளியிட்டு இருக்காங்க. அந்த குத்பா கிதாப்ல என்ன இருக்கு? ஒரு குத்பா கிதாப்னு வச்சிருப்பாங்க, அரபுல இருக்கும், தமிழ்ல இருக்கும். அந்த குத்பா கிதாப் தான் இது வந்து உருதுல உள்ளது. இது இந்த ஊர்ல மட்டும் இருக்கு போல இருக்கு. பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல அரபில குத்பா இருக்கும், தமிழ் அர்த்தம் அதுல போட்டிருக்கும். அப்படி தோல்ல கம்ப சாச்சிக்கிட்டு அதை படிப்பாரு. அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாத ஜமான், அல்லாஹும் ஐயது முல்குஹு வ இஹ்சானஹு வ அபீத் அத்லஹு. அப்படி வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹும் இறைவா ஐயது சுல்தான ஹாத ஜமான், இந்த காலத்தில் எங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசருக்கு வாழ்நாளை அதிகப்படுத்துவாயாக. மன்மோகன் சிங்குக்கு இந்த ஜமானுடைய சுல்தான் யாரு? அதாவது மெம்பர்ல உட்கார்ந்துகிட்டு எவனோ முஸ்லிம் முகலாய மன்னர்கள் காலத்தில் எழுதி வச்சுட்டாங்க, அவங்களை புகழ்றதுக்காக வேண்டி. இவங்க சிந்திக்கணுமா இல்லையா? எவனோ முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி பண்ற காலத்தில், அவுரங்கசீப் காலத்தில் அவங்களை கூல் பண்றதுக்காக வேண்டி எங்க அவுரங்கசீப் ஆட்சியை நிலைக்க செய்வாயாகனு ஒரு வாசகத்தை சேர்த்து அதை எழுதி வச்சுட்டாங்க. இது முஸ்லிம் மன்னர்களுக்காக வேண்டி இந்த அஜர்த்துமார் அடிமை தானே, அவங்களை கூல் பண்றதுக்காக சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு. இவங்க இன்னும் முகலாயர் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க உட்கார்ந்துட்டு போனதுல வாஜ்பாய் இருந்தானா, அப்பவும் இது ஓதுனாங்க. அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாத ஜமான், எங்க காலத்தில் உள்ள சுல்தானை வாஜ்பாயை அவருடைய ஆட்சியை நிலைக்க செய்வாயாக. அவருடைய நீதியையும் அவருடைய நேர்மையும் நீ வந்து நிலைநாட்டுவாயா. நீதியா நடந்தாங்களா? அவங்க நேர்மையா நடந்தாங்களா? அப்ப குத்பா கிதாப்ங்கிற பேர்ல இதை வந்து வாசிப்பான். நம்ம உட்கார்ந்து ஆமீன்கிற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இது ஓதுவார, துவா ஓதுற அஜர்த்து நீங்க எல்லாம் உட்கார்ந்து என்ன செய்றீங்க? வாஜ்பாய்க்கு, மன்மோகன் சிங், சோனியா காந்திக்கு, ராஜீவ் காந்திக்கு ஆமீன் போட்டீங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா ஜும்மாவுல? அப்ப வெள்ளி மேடை என்ற பெயர்ல அந்த வைத்திருக்கிற புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த தனிநபர் மன்னர்களுக்கு துதிபாடக்கூடிய சில வாசகங்களை எடுத்துக்கொண்டு குத்பா என்று படித்தார்கள். அது மாத்திரம் படிக்கல, கரெக்டா மாசத்துக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. முஹர்ரம், சபர், ரபியுல் அவல். அந்த மாசத்துக்கு தகுந்த மாதிரி கட்டுக்கதையில பூத்து வச்சிருப்பாங்க. இது முஹர்ரத்துடைய குத்பா, முஹர்ரம் 1வது வாரத்து குத்பா, சபர் மாச குத்பான்னு சொல்லிட்டு. அதுல என்ன வரும்? முஹர்ரத்துல இல்லாதெல்லாம் முஹர்ரத்துல இருக்கிறா சொல்லுவாங்க. அன்றைக்கு தான் முஹர்ரம் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அது ஹசன் ஹுசைன், அது மூசா நபிக்காக சிறந்த நாள் நல்லா சொல்றான். இது ஹசன் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி வந்த சமாச்சாரம், அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதுனாலயோ கொல்லப்படாததுனாலயோ மார்க்கத்தில் எந்த சட்டம் மாறாது. ரசூலுல்லாஹ் எல்லாம் முழுமைப்பட்டு விட்டது. அங்க உட்கார்ந்து நினைச்சுவாங்க, கர்பலாவை பத்திக்கிட்டு கர்பின் ஓபலாண்டு கர்பலா கதை வரும், அது பாட்டு கட்டுக்கதை. கர்பலாவை பத்தி பொய் புல்கையெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு முஹர்ரம் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா முதல் குத்பால என்ன பண்ணு, இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் வரும். இது அரபில வாசிப்பார், சில பள்ளியில தமிழ்லையும் வாசிப்பார்கள். இதான் குத்பாங்கிற பேர்ல சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்ப ஓரளவுக்கு இந்த புஸ்தகங்கள்லாம் வச்சுக்கிறமா தெரியல. கொஞ்ச நாள் அதை மாற்ற கிண்டல் பண்ணி நம்ம கேள்விப்பட்டு நினைஞ்சிட்டாங்க, இந்த புத்தகத்தை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாறிக்கிட்டாங்க. இப்ப என்ன தலைப்புக்கு என்ன செய்யறது? ஏதாவது சொல்லணுமா இல்லையா? சொல்வதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. வெள்ளி மேடையில சொல்வதற்கு இந்த சமுதாயத்தை அப்படி கொஞ்சம் பார்த்தா, இவர் எதையெல்லாம் கலந்து கொள்கிறாரோ அந்த பங்கன்களை பார்த்தா என்ன தெரியலாம், சொல்றதுக்கு நிறைய இருக்கிறது. அகீதாவையே அடிப்படை கொள்கையவே தகர்க்கக்கூடிய சமாச்சாரங்கள் இங்க இருக்கா இல்ல இந்த சமுதாயத்தில்?
அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த அஜர்த் சொல்லியிருப்பாராய். நான் கேட்கிறேன், இந்த 6ஆம் பண்ணையில் அஜர்த்தாக இருந்தவர்கள் இந்த பக்கத்தை கையை காட்டி இந்த தர்காக்கள் இடிக்கப்பட வேண்டும் சொன்னார். அவரு இடிக்கப்படணுமா இல்லையா? ஒரு ஆலிமுடைய கடமையா இல்லையா? வெள்ளி மேடை எதுக்கு வந்திருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெள்ளி மேடையில் நிற்கிறார்கள். ஏத்தாப்புல ஒரு ஆள் நிற்கிறாரு வெளியில, அவரை பார்க்கிறாங்க. ஏன் அந்த ஆள் தெருவில் நிற்கிறாருன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, ஒரு ஆள் எதுக்கு வெயில்ல நிற்கிறாரு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு நேர்ச்சி பண்ணிவிட்டார். என்ன நேர்ச்ச? பகல் பூரா வெயில்ல நிக்கிற நேர்ச்சி பண்ணிட்டார், நின்றுட்டே இருக்கிற நேர்ச்சி பண்ணிவிட்டார், நோம்பு வைக்கிறதா நேர்ச்சி பண்ணிட்டாரு, யார்த்தையும் பேசக்கூடாது நேர்ச்சி பண்ணிட்டார், அதுக்கு தான் நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? மரியாதை உட்கார சொல்லுவானே, விளையாடுறானவா என்ன? இஸ்லாத்து விளையாட்டா? மரியாதை உட்கார சொல்லிட்டாங்க. நோம்ப மட்டும் வச்சு முடிக்க சொல்லு. இந்த பேச மாட்டேங்கிறது, வெயில்ல இருப்பேங்கிறது, நின்றுட்டே இருப்பாங்க, இதெல்லாம் இபாதத்து கிடையாது. இதுக்கு மார்க்கத்து சம்பந்தம் இல்ல. அப்ப வெள்ளி மேடையில கண்ணுக்கு முன்னாடி எது தெரிகிறதோ அதை கண்டிக்க வேண்டியது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. கண் எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு தப்ப கண்டுவிட்டால் அதுக்காக வேண்டிய வெள்ளி இல்லாட்டா கூட மேடையில் ஏறுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் ஒரு தப்ப கண்டாங்கன்னு வைங்க, தப்ப கண்டு என்ன செய்ய மாட்டாங்க, சம்பந்தப்பட்டவர்கள் கூட்டி சொல்லிட்டு விட்டுற மாட்டாங்க, உடனே கூட்டி எல்லாரையும் விட்டுருவாங்க, மெம்பர்ல ஏறுவாங்க. ஒரு சமூகத்தை கேளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை வசூலிப்பதற்காக ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள், ஒரு சஹாபியை. அவர் போய் ஜகாத்தை வசூல் பண்ணிட்டு வர்றார். வந்தவர் என்ன பண்றார், நிறைய பணத்தை அள்ளி கொண்டாந்து வைக்கிறார். வைக்கும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது ஜகாத்து, இது எனக்கு தந்தாங்கிறார். கொஞ்சம் ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கிறேன், 10,000த்துல 9,990 ரூபாய் அங்க வச்சுட்டு ஒரு 10,000 தனியா வச்சு இது எனக்கு தந்தாங்க, இது உங்களுக்கு தந்தாங்கிறார். இவர் கெட்ட மனுஷரா இருந்தா அப்ப தெரியாம கூட எடுத்துருக்கலாம். இதை ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அது நல்ல மனிதர், நல்ல மனிதர். ஆனா அந்த செயல் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. உடனே என்ன செய்யறாங்க, அவர் அங்கனுக்குள்ள கண்டிச்சிருக்கலாம். என்னடா சொல்ற, நான் அனுப்பின வேலைக்கு தானே தந்தாங்க, நீ என்ன தனியா ஒதுக்கிட்ட, அது இன்னைக்கு இங்க போடு அப்படின்னு இருக்கலாம். இந்த நோய் சமுதாயத்துக்கு வரலாம். நாளைக்கு இந்த மாதிரி குறுக்கோலியை கையாளுவார்கள், நமக்கு தந்தாங்க எனக்கு தந்தாங்கன்னு சொல்லுவார்கள் அப்படின்னு நினைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, கூட்டு சபைன்ட்டாங்க. மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. உடனே மெம்பர்ல ஏறுறாங்க. ஏறி சொல்றாங்க, நாம் சில பேரை வசூல் பண்ணுவதற்காக அனுப்புகிறோம். அவர் வசூல் பண்ணிட்டு வருகிறார். வந்து என்ன சொல்றாரு, இது எனக்கு தந்தது, இது உங்களுக்கு தந்தது என்று சொல்லுகிறார். இதை நான் எச்சரிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடுமையான முறையில் அப்ஜெக்ஷன் போடுறாங்க. இதை எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, மக்கள் மத்தியில் ஒரு தப்பை கண்டுவிட்டால் அந்த தப்பை சுட்டி காட்டுவதற்கு தான் மேடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா உரை நிகழ்த்தினார்கள் என்றால் தக்ஸைரு மின்ஹுல் ஜுலூத், என்ன செய்யுமா, மயிர்கால்கள் சிலிர்த்து விடும். ரசூலுல்லாஹ் பேசினாங்கன்னா அந்த ஆக்ரோஷத்தை பார்த்துவிட்டு முடியெல்லாம் எந்திரிச்சு நிற்கும், உடம்பில் உள்ள முடிகள் எல்லாம் அப்படி எழுந்து நிற்கும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். எங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டும். யாருக்காவது கொட்டினாலும் இதுக்கும் வைப்போம். ஒரு 10 வருஷம் ஜும்மாவுல கலந்து கொண்டேன் நான், அதுல இத்தனை தடவை கண்கள்ல கண்ணீர் கொட்டும் சொல்லுங்க வைப்போம். யாராச்சும் உலமாக்கள் உரை நிகழ்த்தும் பொழுது கண்கள்ல கண்ணீர் கொட்டியதா, மயிர்கால்கள் சிலிர்த்துக் கொண்டது உண்டா, இரையச்சம் உங்களுக்கு வந்தது உண்டா? அது வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உரைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ப வரும்? மறுமையை அச்சப்படுத்தி, மறுமையை பற்றிய பயத்தை நினைவூட்டி, இந்த தீமையை நீங்கள் சுட்டிக்காட்டினால் கண்டிப்பாக கண்கள்ல கண்ணீர் கொட்டும். நம்ம வசிக்கிற ஊர்ல பார்க்கிறோம், அநியாயத்திற்கு தர்கா கட்டி வைத்திருக்கிறார்கள். கட்டினா இடிக்க சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊர் ஜமாத்தை சேர்ந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இது தவறு இல்லையா? நீங்கள் மசோரா பண்ணி தீர்மானம் போட மாட்டீர்களா அப்படின்னு ஜமாத்தார்களை நோக்கி உலமாக்கள் கேட்டிருந்தால் அது வெள்ளி மேடையை பயன்படுத்தினார்கள் அர்த்தம். இதை சொன்னார்களா? தீமையை தடுக்கிறதுக்கு நாங்கள் வெகுண்டு எழுகிறோம், நஜாத்துக்காரரை ஒழிப்பதற்கு நாங்கள் அப்படி களம் இறங்கி விட்டோம். எதுக்கு இறங்கணும், அதுக்கு இறங்கு, இதுக்கு இறங்கினீர்களா? அதே மாதிரி இந்த ஊர்ல பிறந்தவர்கள், இந்த ஊர்ல இருக்கிற